கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் காளியம்மன் கோவில் வந்து திருவிழா. ஸோ அதுக்காக நான் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கண்மணிஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடிபடாம வாங்க, அடிபடாம கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, நம்ம கோவிலுக்குள்ளே வரும்போதே ரொம்ப ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு கோவில். ஃபஸ்ட்டு நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்திருந்த தேங்காய் பழம், அப்புறமா பூ, பட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் சுவாமி காளியம்மனுக்கு. அந்த பட்டெல்லாம் வச்சு தாம்பூலத்தில் நம்ம எடுத்து வச்சு அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே உடச்சிட்டு சுவாமிக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போன பட்டை சுவாமி பார்க்கும்போது அங்கே கொடுத்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நாம் வந்து தேங்காய் உடச்சிட்டு இப்போ பாருங்கள் நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். லைன் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு சுவாமி பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக நின்று சுவாமி செம்மையாக காளியம்மன் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பாருங்கள் 2 காளியம்மன் இருக்காங்களா, இவங்க வந்து நல்லா தூரியில் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு தரிசனம் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் கோயிலோட ரைட் சைடில் வந்து பொங்கல் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இயர் நாமளும் பொங்கல் வைக்க வேண்டியது, ஆனால் ஒரு வேண்டுதலுக்காக இந்த இயர் வந்து நம்ம பெண்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து செம்மையாக பக்காவாக நம்ம வந்து பொங்கல் வந்து வச்சிடலாம். இங்கே வந்து அந்த டைமில் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. எப்படியும் 50 பொங்கலுக்கு மேலவே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அந்த பொங்கல் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுவாமி பூஜை ஆகிற டைம் வந்துருச்சு. சுவாமிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நவதானியங்களை வச்சு முளைப்பாரியெல்லாம் வந்து சுவாமிக்காக வச்சுருந்தாங்க. நான் வந்து அங்கே கொஞ்சம் பேர் வந்து தீர்த்தம்லாம் வாங்கிட்டு போனாங்க வீட்டுக்கு. அதனால நானும் கொண்டு வந்திருந்த வாட்டர் கேனில் சுவாமியோட தீர்த்தம்லாம் வாங்கிட்டு சுவாமிக்கிட்ட வந்து நாங்கள் மாலை கேட்டிருந்தேன் தெரிஞ்சவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்ட சொல்லி மாலையெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா அங்கே பார்த்திங்கன்னா சுட சுட நம்மளுக்கு நாட்டு சர்க்கரை பொங்கல் அப்படின்னு நினைக்கிறேன், பனவெல்லமோ நாட்டு சர்க்கரையோ, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து சூப்பராக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமா ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் எப்போவுமே திருவிழா வந்து கூட்டம் களைக்கட்டும். அந்த டைமில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா சுவாமி பூ மிதித்தல் அந்த இது, அப்புறம் அழகு குத்துதல், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே ஈவினிங் டைமில் தான் கிராண்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே அந்த லைட் செட்டிங்ஸோட செம்மையாகவே இருக்கும். அதனால நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து கிளம்பி வந்து போயிட்டேன் கோயிலுக்கு. போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடையாக தான் இருந்துச்சு. இதுவே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் ஃபுல்லாக கடை வந்துருச்சு. ஜே ஜே ஜேன்னு மக்களோட சத்தத்தில். திருவிழா அப்படின்னா ஒரு வில்லேஜ் சைடில் எப்படி இருக்குமோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா நம்ம காலையில் தான் சாமி கும்பிட்டோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேராக வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தீமிதித்தல் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு நல்லா மூட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் சுவாமி எல்லாம் ஃபஸ்ட்டு இதில் இறங்குனதுக்கப்புறமா தான் மக்கள் எல்லாமே வேண்டுதல் வச்சுருப்பாங்களா, அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக இந்த மாதிரி பூ மிதித்தல் ஃபங்க்ஷன் இது வந்து திருவிழா நடக்கும். ரொம்ப ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 7:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாப்பு இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தார். ஸோ அவரு கூட சேர்ந்து சாமி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லைனில் நின்று நான் வந்து சுவாமி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறமா அவர் வர்றதுக்கும் இந்த பூமிதி திருவிழா ஆரம்பமாகறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சுவாமியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பூ மிதிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மக்கள் எல்லாம் வந்து லைன் பை லைனாக ஒவ்வொருத்தராக விட்டு இந்த பூமிதி திருவிழா வந்து நடந்துச்சு. நானும் பார்ப்போம் செம சூப்பராக அங்கே நின்று பார்த்துட்டு, நீங்கள் லைவ் கூட பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி வந்து நான் லைவ் போட்டிருந்தேன். ரொம்ப பக்திமயமாக சூப்பராக காளியம்மன் பண்டிகை வந்து போச்சு. செம்ம க்ரௌடாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எங்கள் ஊர் இந்த காளியம்மன் திருவிழாவை. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கண்மணிஸ்.